காசு வாங்கி சரக்கு வாங்கிட்டு போங்க. ஏங்க போலீஸ்லாம் பணம் கட்டி தான் ஓட்டுது. திமுக கட்சிக்காரனா இருந்தா வித்துருவீங்களா? ஏன்னா ஆளுங்கட்சியாண்டா திமுக ஏன்னா இவ்வளவு அசிங்கமா பண்ணல எல்லாமே. பட்டாசு பாலா அவர் பேர், பட்ட பேரு பட்டாசு பாலா. சொல்றானே நான் காசு கொடுத்துட்டு தான் விற்கிறோன்னு, திடீர்னு அது விஷசாராய கள்ளச்சாராயம் இதாகி பாய்சன் ஆகி செத்துட்டாங்கன்னா பட்டாசு பாலா அவர் பேர், பட்ட பேரு பட்டாசு பாலா. திமுக டாஸ்மாக் எதிர்க்க வித்துக்கிட்டு இருக்காங்க சாங்க, போலீஸ் கொடுத்துட்டு தான் சார் விற்கிறோன்னு சொல்றாங்கன்னா, குறைந்தது முதல்வர் வெட்கப்படணுமா வேணாமா? நான் பல முறை சொல்லியிருக்கேன். நீங்களும் அது எப்படி சார் ஒரு சிஎம்க்கு இது தெரியாமே எப்படி சார் இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. இது எப்படி இது துணிச்சல் வருது? 66 பேர் இப்போ தான் செத்துருக்கான். கவர்மெண்ட்டுக்கு சிஎம்க்கு தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டாவது இன்சிடென்ட். இதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் எங்கேயாவது செய்தி வந்துச்சுன்னா சிஎம் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாருன்ற அச்சம் அதிகாரிகளுக்கு இருந்துச்சுன்னா இது நடக்குமா? பட்டாசு பால் பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு எம்பி போய் அங்கே அமர்ந்து அசைவ உணவு சாப்பிட்டார். இப்படித்தான் பிரச்சனை. தமிழக பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக போராடியதை விட கடவுளுக்காக போராடிய நாட்கள் தான் அதிகம். இன்னொன்று, கடவுளுக்காக தான் கட்சியை அவங்க நடத்துகிறாங்க. இதனால் இந்த இஷ்யூவை நம்ம பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய அளவில் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க மாலதி. புனித மலையினுடைய ஒவ்வொரு துகளும் புனிதம், ஒவ்வொரு மலையினுடைய கல்லும் இந்துக்களுக்கு சொந்தம் என்பதை 144 தடை சட்டம்ன்றது எல்லாருக்கும் பொருந்துமா இல்லை ஒரு சிலருக்கு மட்டுமாம்மா? எல்லாருக்கும் பொருந்தும். சூப்பராக சொன்னீங்க. ஆனால் அங்கே போய் ஒரு அமைச்சர் மூர்த்தியோட ஊர்வல ஃபோட்டோ கிட்டெல்லாம் காமிச்ச உடனே 144 இருக்கும்போது நீங்கள் அவரை மந்திரினோன்னா போடுவீங்களா? பிஜேபி வந்ததுன்னா இங்க பாருங்க, திரும்பவும் அவங்க வந்து மத கலவரம் பண்றாங்க. மத கலவரம் வரக்கூடாதுன்னா ஒருவேளை அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிரும். இப்போ ரகசிய கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ ரகசிய கூட்டணியில இருக்காங்க. அதனால திரும்பவும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்ப சிறுபான்மையினரை பாதுகாக்கும் ஒரே கட்சி திமுக அப்படின்னு. இது ஏன் இப்ப இதை செய்யணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸ்டாலின் அரசாங்கம் இவ்வளவு பயந்தாங்கொல்லி அரசாங்கம் என்பது நமக்கு தெரியாம போச்சு. 14 நவம்பர் 2016 அன்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அப்போதைய அரசு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறது. அந்த கமிட்டியின் தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி சாந்தா ஷீலா நாயர், நிதித்துறை கூடுதல் செயலர், மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸின் பேராசிரியர் திரு கேவி பார்த்தசாரதி, அதே மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸின் பேராசிரியர் திருமதி லலிதா சுப்பிரமணியம், டாக்டர் லலிதா சுப்பிரமணியம் மற்றும் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் துறையின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் ஐஏஎஸ், இவர்கள் தலைமையில் 2016 ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்னாச்சு? எதுக்கு இதெல்லாம் நான் அந்த விவரங்களை சொல்கிறேன்னா, அரசு எப்படி ஏமாத்துது தெரியுதா? திட்டங்களின் நாயகர், மக்களின் சேவகர். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குவது தொடர்பாக இந்த கமிட்டி அளித்த அறிக்கையை அரசு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. ஆக அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும், ஓட்டிடலாம். இவங்க வந்த பிறகு முதலீடுன்னு ஊருக்கு போய் சைக்கிள்லாம் ஓட்டி டூர் இது பண்ணாங்கல்ல. இந்த ஜூனியர் கூட எழுதியிருக்காங்க. டிஆர்பி ராஜா சென்று கலந்து கொண்ட அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு டாவோஸில் நடந்த 10 பைசா வரல. சவுக்கு மீடியா நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கோம். இதுக்காக சவுக்கு மீடியா நெட்வொர்க்கோட சிஇஓ திரு சவுக்கு சங்கர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மாலதி. சார், ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் மக்கள்கிட்ட. கிட்டத்தட்ட 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறாங்க. ஸோ பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இந்த நேரத்தில் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நேற்று அந்த செய்தியாளர்கள் தொடர்பான அந்த நேர்காணலில், உரையாடலில் இறுதியில் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் மக்களை நம்புகிறேன், மக்கள் எப்போதும் என்னை கைவிட மாட்டார்கள் அப்படின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த பழைய சேனலோட ஆக்சஸ்லாம் போனப்போ நான் கவலைப்படல. நம்ம பேசுகிறது உண்மையாக இருந்துச்சுன்னா மக்கள் நம்மளை தேடி வருவாங்க, மக்களோட ஆதரவு என்றும் இருக்கும். ஒரு நாள் தெரியாது, 2 நாள் தெரியாது சேனல் என்னப்பா சவுக்கு பேசுது, இல்லை புது சேனல் ஆரம்பிச்சிருக்காருன்றது அப்படி நம்ம பேசணுன்னா பரவிடும் அப்படின்ட்டு இந்த 2 லட்சத்தெல்லாம் கடந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தாண்டியிருப்போம். நம்ம மீண்டும் ஒரு கைது சிறைவாசம்ன்றதுனால ஒரு மாதம் கேப் விட்டு போச்சு. அதனால தான் இப்போது வெகு விரைவாக 2 லட்சத்தை நாம் நெருங்குகிறோம். நிச்சயமாக நம்மளோட பார்வையாளர்களுக்கும் நேயர்களுக்கும் நமது ஆதரவாளர்களுக்கும் நிச்சயமாக நாம் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். அதனால் உங்களோட சேர்ந்து நானும் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். இப்போ வந்து திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணியினர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எச் ராஜாலாம் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வந்து ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்துக்கள் வந்து இப்போ ஒன்றுபட வேண்டிய தேவை என்ன இருக்குது? பிரிஞ்சிருக்காங்களாங்க சார்? பத்திரிகை சுதந்திரம் மற்றும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தொடர்பாக நான் பேசிய விஷயங்களில் ஒரு சின்ன அப்டேட்டு சொல்லிட்டேன். நேற்று செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வழக்கில்
தொலைபேசி செல்பேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டவர்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கின்றன. உயர்நீதிமன்றம் அவசியமில்லாத கேள்விகளை எல்லாம் கேட்கக்கூடாது அண்ட் இந்த செல்ஃபோன்களை திருப்பிக் கொடுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக விரிவான உத்தரவை பிறப்பிப்பதாக உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அந்த உத்தரவு இன்னும் வரவில்லை. அண்டு நிறைய பேர்கிட்ட நாட் ஒன்லி மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்புகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த ஓடிபி போட்டு எஃப்ஐஆரை டவுன்லோட் செய்த அந்த செய்தியாளர்கள் இருக்காங்கல்ல, அந்த நாளிலிருந்து அவர்கள் யார் யாரையெல்லாம் தொலைபேசியில் அழைத்தார்களோ அவர்களை எல்லோரையும் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். இப்போ யாரோ ஒருத்தருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு, அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். யார் யார்கிட்டலாம் அந்த டேட்டில் பேசியிருக்கிறார்களோ அவர்களை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒருத்தருக்கு நம்பருக்கு, ஒரு பெண்மணி நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது நீங்கள் யாருங்க அப்படின்னோடனே, நான் அந்த மாதிரி இங்கே இருக்கேன், இவர் ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னொடனே, என் ஃப்ரெண்டோட பொண்ணை தான் அவர் கட்டியிருக்காரு, அதாவது மாமியாரோட ஃப்ரெண்டு, அவர்களையெல்லாம் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். காவல்துறைக்கு கண்மூடித்தனமான அதிகாரங்களை வழங்கினால் என்னவெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்பது இது ஒரு உதாரணம். விரிவாக நம்ம பேசிட்டோம், டீட்டெயிலாக போக விரும்பல. நான் ஏற்கனவே சொன்னதைத்தான் மீண்டும் சொல்கிறேன். இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றால்தான் ஒரு இறுதி வடிவம் பெறும். இந்த வழக்கில் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஃபோனை திருப்பி கொடுங்கன்னு வாய்மொழியாக கூறியிருக்கிறது. உத்தரவிலும் அது வரலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழக அரசு உடனடியாக காவல்துறை உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மேட்டர் ஆல்ரெடி பெண்டிங் இன் தி சுப்ரீம் கோர்ட். ரெண்டாவது, இவங்க தான் முதல்வரையே கன்சல்ட் பண்ணாமல் இவங்க பாட்டுக்கு ரோஹத் வை, சித்தார்த் லுத்ரா வை அப்படின்ட்டு எதுக்கெடுத்தாலும் அப்பீலுக்கு போகிறாங்கல்ல. அருணோட பர்சனல் மேட்டர் இது இல்லையா? துறை ரீதியான நடவடிக்கையை அருண் மீது எடுக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவுக்கு எதிராக தான் இவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதனால் இதில் எந்த உத்தரவு போட்டாலும் செல்லுவாங்க. நார்மலாக இந்த மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட்டை பர்டிகுலர்லி அப்ரோச் பண்ணும்போதெல்லாம் பெரிய அளவில் பாலிசி டெசிஷன் நடக்கும். அதாவது போகணுமா வேணாமா. நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படி வேணாலும் ரிவர்ஸ் கூட ஆகும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய். அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் ஃபீஸ் 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா கொடுத்தாலும் மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணுறீங்க. அவசியமானது ஒன்று பார்க்கணும்ல. அந்த உள்துறை செயலாளரை நேரில் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவு எதிராக விடிய வேலை செஞ்சு அப்பீலுக்கு போனீங்க. ஒரு வரி, we don't want to interfere in the order of the Madras High Court, dismissed, இவ்வளோ தான். இதுக்கு 50 லட்சம் செலவு பண்ணிங்களா? ஸோ பெரிய லெவலில் சீனியர் ஆஃபீஸர்ஸ் பல முறை யோசிப்பாங்க, போகலாமா வேணாமான்ட்டு. ஏன்னா இவ்வளோ மக்கள் வரி பணத்தை நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்க. அரசோட நிதி நிலைமை பற்றி இந்த ஷோவில் நம்ம விரிவாக பேச போகிறோம். நீங்கள் அரசோட இவ்வளோ பணத்தை தூக்கி கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே அவங்க இஷ்டம். இப்படி சொல்லியிருக்காங்களா? வில் கோ டு தி சுப்ரீம் கோர்ட். இப்படி முடிவெடுக்கிறார்கள், இதிலும் செல்வார்கள். ஸோ அதற்கு முன்பாக பத்திரிகையாளர் மன்றமே உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இது தமிழக பத்திரிகையாளர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பை ஒரு வழியை உண்டு பண்ணும். போலீஸு மொபைல் ஃபோனை சீஸ் பண்ணலாமா வேண்டாமன்றதுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி 2 ஆண்டுகள் கடந்து விட்டன, பண்ணலை. இப்போ நம்ம தமிழகத்திலிருந்து சென்றால் இந்தியா முழுமைக்கும் இது ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வலியுறுத்திக் கொள்கிறேன். 1, திருப்பரங்குன்றம் மேட்டர் சொன்னீங்க. சரி, இப்போ உங்களுக்கு திருப்பரங்குன்றம் மேட்டர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? போராட்டம் பண்ணியிருக்காங்க இல்லையா? எதுக்கு போராட்டம் விவரங்கள் தெரியாது உங்களுக்கு. இந்துக்கள் ஆல்ரெடி அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே முஸ்லீம்களும் போயிட்டு அங்கே அவங்க உணவு அருந்துவாங்க. ஸோ உணவு அருந்தும் போது நான்வெஜ் சாப்பிட்றாங்க. அதனால இது இந்துக்களுக்கு மனசு புண்படுது. ஆகையால் அந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் யாரோ ஒரு எம்எல்ஏ அங்கே போயிட்டு அவங்க உணவு அருந்துறாங்க, அது மட்டன், அதனால திரும்ப மனசு புண்பட்டுருச்சு. ஆகையால் இதை தொடர்ந்து இந்துக்கள் ஒன்றுபடணும் அப்படின்னு எச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. இதற்கு பின்னணியில் ஏன் திமுக இருக்கக்கூடாது? சொல்லுங்க, நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். திமுகவை ஏன் இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடாது? ஓகே, திமுகவுக்கு என்ன தேவை இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா பொதுவாகவே இங்கே பாசிச பாஜக உள்ளே வரக்கூடாது, சூப்பர், மதத்தின் பேரால் இங்கே எந்த சிக்கல்களும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அப்படி சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டாங்க. கரெக்டாக சொன்னீங்க. இப்படி தான் பெரும்பாலானோர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது கரெக்டு. குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு அந்த புரிதல் தான் இருக்குது. இவங்க எல்லாம் பாஜக உள்ள பாய் அப்படின்னு சொல்லி தான் இவர்கள் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள் என்பது தெரியும். நான் விசாரித்துவிட்டு காவல்துறை மற்றும் மதுரையைச் சேர்ந்தவர்களிடம், உளவுத்துறை அதிகாரிகளிடம் எல்லாம் பேசிவிட்டு தான் நான் இந்த இப்போது சொல்லக்கூடிய விவரத்தை சொல்லப் போகிறேன். 1920களிலேயே இந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோவிலின்
நிர்வாகம் மொத்தமெல்லாம் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லும்போது அங்கே சிக்கந்தர் ஆலியா என்று நினைக்கிறேன் அவர்களுக்கு தர்கா ஒன்று அங்கே இருக்கிறது. அப்போது இடம் மொத்தமாக யாருக்கு சொந்தன்ற அந்த லிட்டிகேஷன்லாம் போகும்போது லண்டனில் ப்ரிவி கவுன்சில் என்று ஒன்று இருக்கிறது. லண்டன் ப்ரிவி கவுன்சில் என்றால் சுதந்திரத்துக்கு முன்பு லண்டன் ப்ரிவி கவுன்சில் தான் உச்சநீதிமன்றம். ஓகேங்களா? சுதந்திரத்துக்கு பிறகு தான் நமக்கென்று உச்சநீதிமன்றம் உருவாகிறது. அதற்கு முன்பு லண்டன் ப்ரிவி கவுன்சில் தான் உச்சநீதிமன்றம். ப்ரிவி கவுன்சில் வரைக்கும் இந்த வழக்கு போய் நீங்கள் வழிபடலாம், அந்த ஏரியா அவர்களுக்கு சொந்தம் என்று இருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பக்கம் போய் முஸ்லீம்ங்க அவங்க பாட்டுக்கு அசைவ உணவு ஆடு கோழி வெட்டுறதும் நடந்திருக்காங்க. அது பாட்டுக்கு அவர்கள் சென்று வழியும் தனித்தனி வழி என்று நான் கேள்விப்படுகிறேன் இருக்கும். இவர்கள் போய் முருக பக்தர்கள் போய் இங்கிட்டு கும்பிட்டுட்டு வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதலில் பிரச்சனை எப்போது தொடங்குகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் எம்எல்ஏ என்று குறிப்பிட்டீர்கள். இல்லை, ராமநாதபுரத்தின் மக்களவை உறுப்பினர் திரு நவாஸ்கனி அங்கே செல்லும்போது தான் பிரச்சனை உருவாகிறது. எம்பி மக்களவை உறுப்பினர் அவர் திமுக ஒரு இஸ்லாமிய கட்சியை சேர்ந்தவர். திமுக சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர். அவர் அங்கே போகும்போது தான் புகைப்படம் வெளியாகுது. ஓகேங்களா? அவர் அங்கே போய் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். மாலதி எப்போவுமே இந்த ரிலீஜியஸ் மேட்டர்ன்றது ஒரு பஞ்சு பொதி போல், ஒரே ஒரு பொறி போதும் பற்றியும். இன்றைக்கி நேற்று என்ன நடந்துச்சு கூட்டத்தெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ அரசு மிக 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 கவனமாக இருக்க வேண்டும், உளவுத்துறை கவனமாக இருக்க வேண்டும். உள்ளே கம்யூனல் டிவிஷன்னே தனியாக உளவுத்துறையில் பிரிவு ஒன்று இருக்குது. இந்த மத அடிப்படைவாதத்தை கண்காணிப்பதற்கென்று ஒரு எஸ்பி தலைமையில் ஒரு உளவு பிரிவு இருக்குது. பலருக்கு தெரியாது, அது உளவுத்துறைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்குன்னு தனியாக ஒரு விங் இருக்குது. அவங்களுக்கு வேலை இந்த பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸு இதெல்லாம் பார்க்குறது இல்லை. இந்த நாங்கள் மாவோயிஸ்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கியூ பிரிவு இருக்குது. இது மத அடிப்படைவாதம், மத பதற்றம், இது போன்ற விவகாரங்களை கண்காணிப்பதற்கென்றே இருக்கிறது. இதை தாண்டி சாதாரண உளவுத்துறையினர், மற்ற காவல்துறையினரும் இதை கண்காணிக்க வேண்டும். சரிங்களா? ஸோ ஒரு காமன் சென்ஸ். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு எம்பி, அவர் வக்ஃப் போர்டின் சேர்மன், இஸ்லாமியர்கள் சொத்துக்களை நிர்வகிக்கும் வக்ஃப் போர்டின் சேர்மன். ஏதோ பிரச்சனை அங்கே நடக்குது. இந்த நேரத்தில் இவர் அங்கே போனாருன்னா பிரச்சனைன்னு சொல்லும்போது ஓவர் தி ஃபோனு உளவுத்துறையோ அரசோ இதை நிறுத்தியிருக்கலாம். எம்பியை ஏன் இன்றைக்கே போய் நீ ஆய்வு பண்ணுமா, நீங்கள் இவ்வளோ நாள் ஆய்வு பண்ணதெல்லாம் போதும் போங்கங்கிட்டு முடிஞ்சு. அவர் போகிறாரு, போய் அங்கேயே அமர்ந்து அசைவ உணவு சாப்பிட்டார். ஒரு ஃபோட்டோ போதாதா? ஆனால் அசைவ உணவு சாப்பிட்டார். இப்படி தான் பிரச்சனை கிளம்புது. எப்படி இன்னும் குறைஞ்சது ஒரு 30-40 வருஷத்துக்கு பிஜேபி இங்கே ஆட்சி தனித்து நின்று, நான் சொல்கிறது கூட்டணியில் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம், 4 எம்எல்ஏ ஜெயிக்கலாம், தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க முடியாது. ஆனால் கலவரம் பண்ண முடியும்ல, வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தொடங்கினார்கள். முருகனுக்கு ஆபத்து, முருகன் திருப்பரங்குன்றம் மலையின் புனிதம் கெட்டுவிட்டது, அங்கே இஸ்லாமியர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று ஏன் வருகிறதுனால சிக்கந்தர் மலை என்றும் அந்த தர்காவை வைத்து சிக்கந்தர் மலை என்றும் அது அழைக்கப்படுகிறது. இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அது சிக்கந்தர் மலை அல்ல, ஸ்ரீ கந்தர் மலை மருவி சிக்கந்தர் மலை ஆகிவிட்டதுன்ட்டு இப்படி இருக்குது. ஆனால் கோர்ட்டில் போயிட்டு இது மேட்ரு செட்டில்டு. இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கோவில் அது. அண்டு வழிபடும் உரிமை இருவருக்கும் இருக்குது. நீ அவங்க போய் தர்காவுக்கு போயிட்டு வருவாங்க, இங்கேயும் போயிட்டு வருவாங்க. இது ஒரு 50-60 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. எப்போவுமே பிரச்சனை வந்ததில்லை. பிரச்சனை ராமநாதபுரம் திமுக எம்பி நவாஸ்கனியால் தான் தொடங்குகிறது. பிஜேபி இதுபோல் பிரச்சனை எப்போது தொடங்கும் என்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறது. நீ பார்த்துருப்பீங்க, திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை சித்தி கொடுமையில் சூசைட் பண்ணிக்குது. மதமாற்றம் அப்படின்னு யாருன்னு பண்ணீங்கன்னு பார்த்தா இந்து முன்னணி ஏதோ ஒரு அமைப்பை சேர்ந்தவர் தான் போய் அந்த குழந்தைய வீடியோ எடுத்து மதமாற்றம்னு பிரச்சனை பண்ணாங்க. அதற்கு பிறகு யாரோ ஒரு வேலையற்றவர்கள் கந்தர் சஷ்டி கவசத்துக்கு விளக்கம் தரேன்னு சொல்லிட்டு ஆபாசமாக ஒரு வீடியோவை போட்டாங்க. முருகனுக்கு ஆபத்து, முருகனை இழிவுபடுத்தி விட்டார்கள், முருகன் புகழை நான் காக்கிறேன் என்று தமிழக பிஜேபி தலைவராக அப்போது இருந்த எல் முருகன் அவர் களமிறங்கி கையில் வேலோடு எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை உருவாக்கணும்னு தொடங்கினார்கள். கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இவங்களை ஊரில் விட்டோன்னா கலவரம் பண்ணிட்டு தான் ஓய்வார்கள் என்று தெரிந்த அப்போதைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருக்கு ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி தலைமையிலிருந்து கூட்டணி ஆட்சியப்போ கடுமையான அழுத்தங்கள் வந்த போதும் காவல்துறைக்கு அவர் பிறப்பித்த உத்தரவு, பாருங்கள் கோர்ட்டில் இருக்கேன், இந்த வேல் யாத்திரை போகவே கூடாதுன்னு தடையெல்லாம் பண்ண முடியாது, பிரச்சனை வரக்கூடாது எனக்கு என்று காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்லும்போது விட்டுங்க, பிரச்சனை வரக்கூடாதுல நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க. ஸோ ஒரு முருகன், எல் முருகன், கடவுள் இல்லை, எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரைன்னு கிளம்பி போகும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பார்டர்லையும் தடுத்து அரெஸ்ட் பண்ணி கல்யாண மண்டபத்தில் வச்சுருவாங்க. திருப்பி மீண்டும் வேல் யாத்திரை தொடங்க ஒரு வாரம் ஆகும்.
ஒரு வாரம் கழித்து திருப்பி இன்னொரு மாவட்டத்தில் அவர் தொடங்கும் போது அப்போது தான் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியில் இணைகிறார். இதில் திருப்பி அவங்க ஊர்வலத்தை தொடங்கும் போது அடுத்த பார்டரில், அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்டரில் அரெஸ்ட் பண்ணி அங்கே ஒரு கல்யாணம் மண்டபம், ஒரு தயிர் சோறுலாம் சாம்பார் சோறு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு சாயங்காலம் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. இப்படி கடைசியில் இவங்களோட பிளான் என்னென்னா, இந்த வேல் யாத்திரை ஃபுல்லாக நடத்தி திருச்செந்தூரில் இந்த வேல் யாத்திரையின் இறுதி விழா, அந்த விழாவுக்கு அப்போது மத்திய பிரதேச முதல்வராக இருந்து திரு சௌஹான் கலந்து கொள்வார். டேட் என்ன தெரியுமா? 6 டிசம்பர், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் என்ற அந்த இறுதி கூட்டம். இப்படி ஏற்பாடு பண்ணாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் சும்மா வேணுக்குன்னு எடப்பாடி பழனிசாமி போடணுன்றதுக்கெல்லாம் போடல. அருமையாக காவல்துறை அதிகாரிகள் உதவியோடு அதை ஹேண்டில் பண்ணி கடைசியில் திருச்செந்தூரில் இவங்க கூட்டம் நடக்கும்போது வெறும் 300 பேர் தான் இருந்தாங்க. போலீஸ் நினைச்சா என்னென்னவெல்லாம் செய்யலாம் என்பதற்கு அது ஒரு உதாரணம். இவர்கள் இப்போ கூட்டணியிலேயே இருந்துட்டு பிஜேபியோட கூட்டணியிலேயே இருந்தாலும் அந்த பிஜேபியோட எண்ணங்களை முறியடிக்க முடியும். இன்னொன்று, அவர் அனுபவம் இல்லை எடப்பாடிக்கு. முதலமைச்சராக புதுசில் ரொம்ப அனுபவம் இல்லை. ஒரு அதிகாரிகிட்ட சொன்னது, அப்போ இருந்த அதிகாரியாக என்கிட்ட சொன்னது, இங்கே பாருங்கள் சார், பிரச்சனை வரக்கூடாது, கூட்டணியில் இருக்கேன், நான் தடையும் பண்ணக்கூடாது, பிரச்சனையும் வரக்கூடாது, பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க என்று சொல்லி இந்த அதிகாரிகள் உளவுத்துறை எல்லாம் சேர்ந்து சிறப்பாக வேலை செய்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அன்னைக்கு காவி துண்டு போட்டு உள்ளே யாரையும் வர விடல பண்ணி, ஒரு மத்திய பிரதேஷ் போன்ற ஒரு மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் வர்றாருன்னா கூட்டம் எவ்வளோ கூட்டம் வந்துருக்கணும். ஒரு பெரிய ஓப்பன் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணி இவங்க நல்லா கூட்டம் கொடுக்கலாம் பிளான் பண்ணிட்டாங்க. 300 பேர் தான் மொத்தம். அப்புறம் கவர்மெண்ட்டே ஒரு கல்யாணம், ஒரு சிஎம் வராரு, வெறும் 300 பேர் வச்சு மீட்டிங் போட்டால் நல்லா இருக்குதுன்னு ஒரு கல்யாண உடவை பிடிச்சி கொடுத்தா அது உள்ள கூட்டம் நடத்திங்கன்னு சொல்லி அப்படி முறியடித்தார். இது ஒரு 10 நாளாக போயிடுங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக போராடியதை விட கடவுளுக்காக போராடிய நாட்கள் தான் அதிகம். இன்னொன்று, கடவுளுக்காக தான் கட்சியை அவங்க நடத்துகிறாங்க. உங்களோட வரலாறை பார்த்தா தெரியும். எனக்கும் பிஜேபியில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, உங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இதை தவிர வேறு அரசியல் அவர்களுக்கு செய்ய தெரியாது. ஸோ நேற்று திருப்பரங்குன்றம் மலைக்கு போகிறதுக்கு முற்றுகை போராட்டம் என்று அறிவித்தவுடன் கூட்டம் எப்படி மொபிலைஸ் பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேறு இஷ்யூவே கிடையாது. இங்கே கூட்டணி கட்சி, இங்கே கூட்டணி வைக்கிறது கட்சி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி ஒதுங்கிட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒதுங்கிட்டாங்க. அண்டு அதிமுக கிட்டே வராது அந்த பக்கத்துன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு வேறு பெரிய இஷ்யூஸ் எதுவும் இல்லை. இதனால் இந்த இஷ்யூவை நம்ம பிடிச்சிக்கணும்னு சொல்லிவிட்டு பெரிய அளவில் மொபிலைஸ் பண்ணியிருக்காங்க மாலதி. காவல்துறை தரப்பிலிருந்து அறிவிப்பு மட்டும்தான், செய்தி மட்டும்தான் வருது. என்ன செய்தின்னா, 8 மாவட்ட எஸ்பிக்கள் அங்கே டியூட்டி போட்டிருக்காங்க. 30,000-40,000 போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. இந்து முன்னணி தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் மற்றும் திரு எச் ராஜா 144 தடை சட்டம் போட்டு கலெக்டர் அறிவிக்கிறாங்க. மதுரையில் 144 தடை சட்டம், போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்றெல்லாம் உத்தரவு போட்டவுடன் அண்டு இப்போ பேரிகேட்ஸு செக்கிங் எல்லாம் நல்லா நடந்துச்சு. சரி, 144 தடை சட்டம் போட்டிருக்கீங்கல்ல, 144 தடை சட்டம்ன்றது எல்லாருக்கும் பொருந்துமா இல்லை ஒரு சிலருக்கு மட்டுமாம்மா? எல்லாருக்கும் பொருந்தும். சூப்பராக சொன்னீங்க, பொருந்தும். தடை உத்தரவு போட்டுட்டீங்க இல்லையா? பிஜேபி தரப்பிலிருந்து நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். நாங்கள் அமைதியான வழியில் முருகனின் புகழை காப்பதற்காக, திருப்பரங்குன்றம் மலையை மீட்பதற்காக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னால் இங்கே பாருங்கள் 144 போட்டிருக்காங்க என்று சொல்லும்போது கோர்ட்டு நார்மலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றுக்கும். புரியுதுங்களா? பலமுறை நம்ம பார்த்துருக்கோம். இல்லை சார், வன்முறை நடக்க போது, இது மதக்கலவரம் வரும்னு சொன்னோன்னா கிடையாது போயான்றுவாங்க. அங்கே சென்று இந்த வாத பிரதிவாதங்கள் நடக்கும்போது பிஜேபி தரப்பில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சார் 144 போட்டாங்க, அறிஞர் அண்ணாவை நினைவு நாளுக்காக அமைச்சர் திரு மூர்த்தி ஊர்வலம் நடத்துறாரு, இது 144 பொருந்தாதான்னு சொன்னோன்னே ஜட்ஜுங்க ஏற்கனவே ஜஸ்டிஸ் வேல்முருகன் ஜட்ஜ்மெண்ட்டு சொன்னேன், லாஸ்ட் மினிட்ல பர்மிஷன் டினை பண்ணுறது. அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அண்ணன் திரு கே பாலு அவர்கள் ஒரு வழக்கை இது பண்ணுறாரு. இது பாருங்கள், டிஎம்கே கவர்னருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, நான் எங்களோட இதுக்கு லாஸ்ட் மினிட்ல ரத்து பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அப்போ கோர்ட்டும் எப்போவுமே அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடாது, பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது அவசர வழக்காக எடுக்குது கோர்ட்டு. எடுத்து நிச்சயமாக கோர்ட் இதை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறேன் சார், மதப்பதற்றம் அதிகரிக்கும், இரு தரப்பும் இது மதம் சம்மந்தமான பிரச்சனை, மதம் சம்மந்தமாக இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன்றாங்கன்னு சொன்னால் கோர்ட் ஒத்துக்கும். ஆனால் அங்கே போய் ஒரு அமைச்சர் மூர்த்தியோட ஊர்வல ஃபோட்டோ கிட்டெல்லாம் காமிச்ச உடனே 144 இருக்கும்போது நீங்கள் ஒரு மந்திரினோன்னா போவிடுவீங்களா? மதுரை ஆட்சியர் திருமதி சங்கீதா அவர்கள் யார் என்றால், வாழும் இளந்தென்றல் திரு இன்பநீதிக்காக எழுந்து இருக்கையை கொடுத்தவர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில். அண்டு மூர்த்தியோட ஊர்வலம் நடக்குதுன்னு எவிடன்ஸை காமிஷன் கோர்ட் அப்புறம் எப்படி பார்க்கும்? இப்போ ரூலிங் வரணும்னா உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா? பர்மிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை என்ன உத்தரவு நிபந்தனைகளை விதிக்கிறார்களோ அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீங்கள் போராட்டத்தை நடத்த வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டு பெர்மிஷன் கொடுத்துறாங்க. அதுக்கு அரச கோஷம் மட்டும். பட்டு மூர்த்தி இதை ஏன் விட்டீங்க?
இந்த சென்னையில் முதல்வர் விடவும் கூடாது தானே சார். 144 தடை உத்தரவுனாலே 4 பேர் கூட ஒரே டைமில் ஒன்றா நிற்கக்கூடாதுன்றது தானே சார் சட்டம். அப்போ ஆளுங்கட்சிக்கு பொருந்தாதா? திரு மூர்த்தி அவர்கள் வந்து பெர்மிஷன் கேட்குறாங்கன்னா இல்லை இப்படி 144 தடை உத்தரவு இருக்குன்னு இவங்க சொல்லியிருக்கணும் இல்லையா? மதுரை மாவட்டத்தின் முடிசூடா சக்கரவர்த்தி மூர்த்தி அவர் போய் பர்மிஷன் கேட்பாரா? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? ஒருவேளை பர்மிஷன் கேட்காம அவங்க அது மாதிரி போகிறாங்கன்னா கைது பண்ணணும். ஆளுங்கட்சி மந்திரி எப்படிமா கைது பண்ணுவாங்க? என்னம்மா நீங்கள் சட்டம் ஏமா இல்லாமல் இன்ப எந்த ஊரில் இருக்கிறீங்க நீங்கள்? சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான், திமுகவை தவிர்த்து என்று நீங்கள் சொல்ல வேண்டும். திமுக கொடி கட்டினா என்னென்ன பண்ணலான்றது பார்த்தீங்களா? அப்புறம் இப்போ அடுத்து நீங்கள் உங்கள் கையில் இருக்க நியூஸை படிக்க போகிறீங்க, அதில் சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்றா இல்லையான்றது நீங்கள் அதில் உங்களுக்கு தெரியும். இது என்னென்னா இது இப்போது இந்த விஷயத்தை மறந்துட்டு கடந்து போடும் வந்துட்டேன். சரி, இப்போது நேற்று நல்ல கூட்டம் ஓகேங்களா? இந்து முன்னணி இது சார்பாக நீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டதில்லவா போராட்டத்திற்கு? நல்ல கூட்டம். வெளியூர்கள் இருந்து தான் மக்கள் வந்திருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க, வந்துட்டு போகிறாங்க. கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்து இதில் என்ன இருக்குது? வந்து நல்ல கூட்டம். சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் இப்போது வழக்கம் போல் இந்த திமுக நிலைவத்தவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். பார்த்து விட்டீர்களா, தமிழகத்தில் பாசிச பாஜக மதக்கலவரத்தை தூண்ட முயற்சி செய்கிறது, தேவையற்ற விஷயங்களை பிரச்சனையாக்குகிறார்கள்னு தான் சொல்கிறாங்க. இப்போது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் இந்த சூழ்நிலையில்? பொதுவாக சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுகவுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த நேரத்தில் பிஜேபி இப்படி ஒரு கூட்டம் போடுது அண்டு கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க. பார்க்குற பார்வைக்கு வந்து இப்போ நான் சொல்கிற தகவல் இதன் பின்னணியில் திமுக இருக்கிறது அப்படின்றது நான் சொல்கிற தகவல். இந்த தகவல் வெளியில் வராமல் இருந்துச்சுன்னா பார்க்குறது உங்களுக்கு ஆப்டிக்ஸ் எப்படி இருக்கு? இப்போ திரும்பவும் எப்படியான ஒரு விஷயம் வரும்னா, பிஜேபி வந்ததுன்னா இங்கே பாருங்க திரும்பவும் அவங்க வந்து மதக்கலவரம் பண்ணுறாங்க, மதக்கலவரம் வரக்கூடாதுன்னா ஒருவேளை அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிரும். இப்போ ரகசிய கூட்டணி வச்சிருக்காங்க, இப்போ ரகசிய கூட்டணியில் இருக்காங்க, அதனால திரும்பவும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்போ சிறுபான்மையினரை பாதுகாக்கும் ஒரே கட்சி திமுக அப்படின்னு. இது ஏன் இப்போ இதை செய்யணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்களவை தேர்தலில் வாக்களிக்கும் முறை வேறு, சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்கும் முறை என்பது வேறு. மக்களவை தேர்தலில் மோடிக்கான தேர்தல் அது இல்லைங்களா, அதில் இஷ்யூஸ் இல்லை, அதனால தான் மைனாரிட்டிஸ் ஓட்டு ஏடிஎம்கேக்கு போகவே இல்லை. இப்போ ஒருவேளை மனம் மாறி இவர் தான் கூட்டணியில் இல்லாமல் ஏடிஎம்கே இருக்கிறாரு, விஜய் அவர்களே சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், அப்படி மாற்றி போட்டா அப்போ பாசிச பாஜகவை எதிர்த்து சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடிய ஒரே கட்சி எது? திமுக. அப்படி ஒரு எண்ணத்தை சிறுபான்மையினர் மனதில் விதைக்க முடியுமா, முடியாதா? எளிமையாக சொல்கிறேங்க, நவாஸ்கனி போகாமல் இருந்திருந்தானே இது பிரச்சனை கிடையாதுங்க. பலருக்கு திருப்பரங்குன்றம் மலை பற்றி பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்காது. சரி, நீங்கள் வந்து நாங்கள் தடுத்தோம், பேரிகேடு வச்சோம், இதெல்லாம் பண்ணோன்னு சொன்னீங்க, இப்படி அவ்வளோ கூட்டம் கொடுச்சு எல்லாவற்றையும் இவர்கள் பாதுகாப்பு சோதனை அது இதெல்லாம் பண்ணுறாங்க. இது போலீஸ் எந்த லட்சணத்தில் இருக்குது பாருங்கள். பக்தர்கள் என்று சொல்லி மலைக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கோவிலுக்கு சாமி கும்பிட்றவங்களா பார்த்து அனுப்பிச்சாங்க. அங்கே போய் இந்து முன்னணி சேர்ந்த பெண்கள் மேலே போய் கோயிலே போராட்டப்பட்டவொடனே போலீஸ் பிடிச்சி அவங்களை தூக்கி போடுது. சாமி கும்பிட்றது ஒரு குத்தமா? நீ எப்படி பிடிச்சி போடுவ? இப்படிலாம் பிஜேபி பண்ணத்தான் செய்யும். இதை தடுக்கத்தானே உளவுத்துறை வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன போலீசிங் பண்ணுறீங்க? அனுபவமே இல்லாத எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சி நடத்தக்கூடிய வேல் யாத்திரையை முறியடிக்கும் போது பாசிச பாஜகவை எதிர்ப்பதற்காகவே கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நேற்று அவ்வளோ கூட்டத்தை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே. இன்றைக்கி ஒரு மத பதற்றம் உருவாயிடுச்சா? கலவரம் என்று சொல்கிறேன் நான். பதற்றம் உருவாயிடுச்சா? யாருக்கு மலை சொந்தன்ற லெவலுக்கு பேச சொல்லிட்டாங்க, பேச்சு வந்துருச்சுமா? இது 1930 செட்டில்டு ப்ரிவி கவுன்சிலில் மலை 2 பேருக்கும் சொந்தம், ஆஸ் இட் இஸ் போய் வழிபட்டுங்கன்ட்டு. எப்போ வந்து இந்த பிரச்சனை யாருக்கு சொந்தம்? இன்னொன்று இதுதான் இவங்களுக்கு வேலை. எங்கே மசூதியை பார்த்தாலும் உள்ள கோவில் இருக்குது அப்படின்னு தோண்டி தான் யூபியில் துப்பாக்கி சூடு நடந்து செத்தாங்க 4 பேர் பார்த்தோம். உச்சநீதிமன்றம் பார்த்தாலும் இட்டதை நிப்பாட்டி வச்சுருக்கு. இல்லைனா பல மசூதியை தோண்டிருப்பாங்க நேரம். இது இவங்க வேலை, இதுக்கு தான் கட்சி நடத்துகிறாங்க. அப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் தானே கவனமாக இருக்கணும். முதல்வர் கவனமாக இருக்கணுமா வேணாமா? ஏது இன்னொன்று நவாஸ்கனி கூப்பிட்டு நீ இப்போ எதுக்கு போகாதீங்க, இது அப்போ தடுத்திருந்தா இவ்வளோ தூரம் இது வந்திருக்குமா? நான் பார்க்குறேன், இது என்ன ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே. நவாஸ்கனி எவ்வளவோ வக்ஃபோர்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, திருப்பரங்குன்றம் மலைக்கு போய் ஒரு ஏன் இன்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு சொன்னோன்னா மறுநாள் ஃபோட்டோ வருது. அசைவ உணவு உண்டார், முருகனின் புனிதத்தை கெடுத்து விட்டார். இப்போ அடுத்த டிபேட்டு, இந்த பெரியார் டிபேட் மாதிரி அடுத்த டிபேட்டுக்கு வந்திருக்காங்க. முருகன் சைவமா அசைவமா? உடனே இங்கே தமிழாய்வார்களாம் குறிஞ்சி நில கடவுள், மலை சார்ந்த கடவுள் என்பதால் மலை வாழ் மக்கள் அசைவம் உண்பார்களே. அந்த காலத்தில் என்ன பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்ததா? அசைவம் உண்டிருப்பார்கள். அப்போது முருகன் அசைவ கடவுள். இது தேவையாது. இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர்கள் செய்யும் வேலை பாஜகவின் வளர்ச்சிக்கு உதவும் என்பது சாதாரண இந்துக்கு கூட மனசில் வருமா? சாதாரணமாக கோவிலுக்கு இது போயிட்டு ஒரு மதவாதியாக இல்லாத இந்துக்கு கூட
ஆமாம், அது என்னது போய் முருகன் கோயில் மேலே போய் கறி தின்னு இருக்குது? இது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. நம்ம இங்கே இருப்போம், மதுரைக்காரங்களை கேட்டால் சொல்லுவாங்க, இது எப்போ நடக்கும்பா, நாங்களும் போய் இந்த பக்கம் போய் தின்ட்டு வருவோம். இப்போ இதை இஷ்யூ ஆக்கிட்டாங்களா? இது எளிதாக மூட முடியுமா? அதை ஒரு ஆட்சி நிர்வாகம் தானே. நான் மீண்டும் இது சொல்கிறது, அனுபவம் இல்லாத எடப்பாடி என்ன செஞ்சார் சார்? எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. அந்த உளவுத்துறையில் பணியாற்றிய அந்த அதிகாரி சொன்ன, அவர் தான் சிஎம் கூட போய் அப்போ மீட் பண்ணுறாரு. சார் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, என்ன ஆகும் இதை விட்டா கேட்குறது? சார் 100% கலவரம் வரும் சொல்லிட்டேன். இவங்க ஊர்வலம் நடத்துகிறதே கலவரத்துக்காக. எப்படி சொல்கிறீங்க? அவங்க கேட்டிருக்க ரூட்டை பாருங்கள், 5 மசூதி இருக்குது அந்த ரூட்டில், கண்டிப்பாக கலவரம் வரும். அப்போ என்னங்க பண்ணுறது? இது நடக்கூடாது சார். இல்லைங்க, மேலே எந்த ப்ரெஷர் போடுறாங்க, அனுமதி கொடுங்க சார், நீங்கள் என்கிட்ட விட்டுருக்கு, நான் பார்த்துக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எல்லையிலையும் மடக்கி பிசுபிசுத்து போனது அந்த ஊர்வலம். பார்த்தா கடைசியில் இவங்களே வேலை தூக்குனாங்க. ஞாபகம் இருக்கா? தந்தையும் மகனும். அவர் அப்படியே போனார், அவர் கையில் வேலை கொடுத்தாங்க முதல்வர் அவர்கள். கனிமொழி கையில் கூட தானே வேலை கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ இருக்கு, ஞாபகம் இருக்கா? கனிமொழி கையில் வேலை கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்க அவங்க பிரச்சாரத்தில்? அந்த ஃபோட்டோ இருக்குது தெரியுமா? முருகனின் வேலை தள்ளிவிட்ட தவிர்த்த கனிமொழின்ட்டு நியூஸ்லாம் போட்டாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு என்னென்னா, திமுகவில் இருந்துட்டு சாமி பேர் சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாது, சிம்பிள், அவ்வளோதான். அவங்க எதிர்ப்பு இல்லை, கடவுளை கும்பிடுவர்களை நான் வெறுப்பேன்னு சொல்கிறாலாம் கிடையாது. நம்ம பகுத்தறிவியக்கம் நடத்திட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் சாமி பேரை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாது, வேஷம் போடக்கூடாதுன்றதான் கனிமொழி அவர்களின் நிலைப்பாடு. இவங்க வேலை அப்போ பையன் 2 பேரும் இன்னும் இவங்களே சொல்லியிருப்பாங்க. அப்போது திரு சுனில் கனுகல் இருந்தாரா, யார் இருந்தாருன்னு தெரியல, ஐடியா கொடுத்துருப்பாங்க. பிரசாந்த் கிஷோர் இருந்தாரான்னு நினைக்கிறேன். சார் இந்துக்கள் வாக்கு கவர்றதுக்கு லைட்டாக ஒரு வேஷம் போடுங்க சார். இவங்களே அந்த வேஷத்தை போட்டவங்க தானே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அனுபவம் இல்லாத முதலமைச்சராக இருந்து நிர்வாகம் பற்றிய பெரிய அனுபவம் இல்லாத எடப்பாடி பழனிசாமியால் அதை செய்யும்போது நேற்று இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் 15 நாட்களாக வளர விட்டு வேடிக்கை பார்க்குறீங்கன்னா, நீங்களா இப்போ மதவாதத்தை எதிர்க்கக்கூடியவர்கள்? நிர்வாகம் தெரியலன்னு நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், தெரியுதுங்களம்மா? இது இப்படி இதோட விடாது. பிஜேபி இதை விடவே மாட்டாங்க. பிஜேபியில் அவ்வளோ பேரும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. வானதி சீனிவாசன், திரு அண்ணாமலை, வினோஜ் செல்வம், பிஜேபியில் மூத்த தலைவர் திரு எச் ராஜா, அத்தனை பேரும் முருகனை வழிபட உரிமை இல்லையா? முருக பக்தர்களுக்கு தடையா? ஏற்கனவே ஒன்றும் இல்லாத ஒரு யூடியூப் வீடியோ வச்சுக்கிட்டு 3 மாதத்துக்கு முருகனை வச்சு உருட்டிக்கிட்டு இருந்தாங்கன்றது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரி திருப்பரங்குன்ற மலையில் நடக்கிற ஒரு விஷயத்தை விடுவாங்களா அவங்க? இன்றைக்கி சொல்கிறார் சேகர் பாபு, ஒன்றுமில்லாத விஷயத்தை இவர்கள் பிரச்சனையாக்கி விட்டார்கள். பிரச்சனை ஆக்கும் வரை நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மைனாரிட்டி ஓட்டு கன்சாலிடேஷனுக்காகத்தான் இதை செய்கிறாங்கன்றது தான் எனக்கு இருக்கக்கூடிய தகவல். இவர் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில் பேசும்போது, நீங்கள் போடும் கூட்டணி கணக்குகளை மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள்னு ஒரு வார்த்தை சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் சொல்லுங்கள்? கூட்டணியில் இருக்க எல்லாம் கரெக்டு. ஏன் மைனஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணார்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃபாலஜிஸ்ட், இந்த தேர்தல் சம்மந்தமான கணக்குகள்லாம் நடத்துபவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே சிறுபான்மையினர் ஓட்டுகள் திமுகவுக்கு போயிடுறதுனால அவங்களோட தொடக்கமே கால்குலேஷனே 12% மேலே தான் தொடங்கும். நாங்கள் 0லேருந்து தொடங்கணும். அவங்களுக்கு எடுத்த உடனே அவங்க கணக்கே 12லேருந்து தொடங்குது. நாங்கள் 0லேருந்து தொடங்கி முதல்ல 12 ரீச் பண்ணிட்டு இவங்களை ஜெயிக்கிறத பற்றி பார்க்கணும். அவங்களுக்கு தொடக்கமே 12, அதைத்தான் மைனஸ் ஆக்கும்னு சொன்னார். இப்போ சட்டப்பேரவை தேர்தலில் என் பிளாக்காக சிறுபான்மையினர் போய் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்களா? தெர் இஸ் நோ கேரண்டி. மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் எங்கே இருக்கிறதோ அங்கே சிறுபான்மையினர் கண்ணை மூடிக்கொண்டு வாக்களிப்பார்கள். ஏன்னா பிஜேபியோடு கூட்டணியே வைக்காது என்று நம்பக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ். அதனால் காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் போடுவோன்னு சொல்லுவேன். இங்கே சட்டப்பேரவை தேர்தலில் உங்களுக்கு அந்த கேரண்டி இல்லைல்ல. இன்னொன்று, சரிப்பா, மக்களவை தேர்தலில் மோடிக்கு எதிராக போடணுன்றதாக காங்கிரஸ் கூட்டணி போட்டோம். இப்போ தான் எடப்பாடி கூட்டணியில் இல்லையா, அங்கே போடலான்ட்டு முடிவெடுத்தா? இந்த விஜய்னு ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு போடணும்னு முடிவெடுத்தா? இன்னொன்று, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா மொத்த பேரும் அங்கிட்டு போயிட்டா. பார்த்தீங்களா, பிஜேபி மதவாத அரசியல் செய்கிறது. சரி, அதுக்கு என்னங்க பண்ணும்? எங்களுக்கு ஓட்டு போட்டு. சார், ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு போராட்டம் வந்தால் பிஜேபி மத பிரச்சனை பண்ணுது, ஸோ ஏடிஎம்கேக்கு மைனஸு. அதே மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கும்போது மத பிரச்சனை பண்ணாலும் திமுகவுக்கு தானே சார் மைனஸு. ஆனால் இதை நடக்க விடாமல் திமுக பார்த்துட்டு இருந்திருக்கணும் தானே, தடுத்திருக்கணுமா? அதான் அதை எடுத்து சொல்லணுமா? ஆனால் ஒரு மைனாரிட்டியை திங்க் பண்ணுங்க. நீங்கள் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவராக இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே இந்த லாஜிக்கில் திங்க் பண்ணுறேன். இல்லாட்டி இப்போ எப்படி மக்கள் திங்க் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ கூட பாரு இந்த பிஜேபி இப்படி பண்ணுது, திமுகவுக்கு ஓட்ட போடுவோம் அப்படின்னு. கரெக்டா? இதுதான் புரியுதா? எப்படியாவது வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த செய்தி படிக்க போகிறீங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு தினந்தோறும் எனக்கு அலுப்பாக இருக்குங்க. எத்தனை நியூஸ்மா படிக்குது? நேற்று இந்து நாளேட்டில் செய்தி வந்திருக்குது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரும்போது பார்த்துருப்பீங்க, ஊருக்கு போயிட்டு வரும்போது, ஊருக்கு வெளியில் அங்கே இருக்குது ஒரு மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு 13 அல்லது 14 வயது பெண் குழந்தை
வெளியூருக்கு எங்கேயோ போயிட்டு வந்து நிற்கிது. ஒரு ஆட்டோ இவ்வளோ போகிறவங்க உன்னை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்றேன், எல்லாம் நான் ஏற முடியாதுன்னு சொன்னால் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அது கத்துறதை பார்த்துட்டு அருகில் இருந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அப்புறம் நெற்குன்றத்தில் போய் இறக்கி விட்றாங்க. எங்கே இது கிளாம்பாக்கம் எங்கே இருக்குது, நெற்குன்றம் எங்கே இருக்குது? நெற்குன்றம் மதுரை அங்கே போய் இறக்கி விட்றாங்க. எங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னா லைட்டு கிட்டலாம் போட்டு எப்படி இருக்கும், ஒரு இருட்டுனா கூட ஓகே. சேலம் மாவட்டத்தில் வந்து கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, குறிப்பாக வந்து டாஸ்மாக் கிட்டேயே கள்ளச்சாராயம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன தகவல் சார் அது? அண்ட் திமுகவினருக்கு ஒரு கொம்பா முளைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது நீங்களே படிங்க. இது இரண்டாவது இதுதான் படிங்க, அப்படியே சின்ன நியூஸ் தான், தினமலரில் வந்திருக்கு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வளையமா தேவி பிரிவு சாலையில் டாஸ்மாக் கடையை திறக்கும் முன் நேற்று காலை 9 மணிக்கு அதன் எதிரே உள்ள இடத்தில் சாராயம் விற்பனை நடந்ததை பார்த்த இருவர் வீடியோ எடுத்தனர். வீடியோவில் உள்ள கடையில் இருந்தவர்கள் திமுகவை சேர்ந்த கல்லாந்தம் ஜோதிவேல் பாலுதான் கடை வைத்துள்ளனர். போலீசாருக்கு மாமூல் கொடுத்துதான் கடை நடத்துகிறோம், உங்களுக்கு தேவையானதை கொடுக்கின்றோம் என்றனர். இந்த வீடியோ பரவியது. கூடுதல் எஸ்பி பாலகுமார் தலைமையில் ஆத்தூர் ஊரகம் மதுவிலக்கு போலீசார் விரைந்தனர். டாஸ்மாக் எதிரே கடை திறப்புக்கு முன் சாராயம் விற்பது தெரிய வந்தது. விற்பனையில் ஈடுபட்ட சக்திவேல் 50 வயசு, சுரேஷ் 45 வயசு போதும் விட்டுருங்க ஆகியோரை கைது செய்தனர். போதும் விட்டுருங்க. இப்போ அதில் இந்த முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியானது. அந்த வீடியோ எடப்பாடியும் ட்வீட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே அது சொல்லுவாங்க, எங்கள் போலீஸ் கொடுத்துட்டு தாங்க பண்ணுறோம், உங்களுக்கு வேணால் ஏதாவது தரோம். அந்த கடை என்னன்னா க்ளோஸ் பண்ணு 22 71 42 கடை எண் பாருங்க. இவரு தாங்க ஓட்டுறாரு. வீடு எடுக்கிறீங்க, காசு வேணா வாங்கி சரக்கு வேணா வாங்கிட்டு போங்க. ஏங்க மேற் பண்றீங்க? போலீஸ் எல்லாம் பணம் கட்டி தான் ஓட்டுது. போலீஸ் பணம் கட்டுறீங்களா? போலீஸ் பணம் கட்டினா கள்ளச்சாரம் உங்களை விற்க சொன்னாங்க. யாரு உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்ததா? இல்லைங்க, பணம் கட்டி தான் கள்ளச்சாரம் விற்கிறது உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்ததா? ஏங்க அவர் கட்சிக்காரர், திமுக கட்சிக்காரனா இருந்தா வித்துருவீங்களா? ஏன்னா ஆளுங்கட்சியாண்டா திமுக ஏன்னா இவ்வளவு அசிங்கமா பாரில் அன்லிகளா வந்து நடத்திட்டு இருக்கிறானுங்க. கல்லாணத்தை ஜோதிவேலு, ஆத்தூர் பாலம் பாத்துங்க, பட்டாசு பாலம் அவர் பேர், பட்ட பேரு பட்டாசு பாலம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், 20 ஆண்டுகளாக இல்லாத கள்ளச்சாராயம் நமது ஆட்சியில் வருவதற்கு ஒரு முதல்வர் வெட்கப்பட வேண்டும். முதல்ல மறக்காணும் செங்கல்பட்டு, அடுத்து கள்ளக்குறிச்சியில் 66 பேர் செத்துருக்கான். அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றமும் தமிழக அரசின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்ததுன்றது நம்ம பார்த்தோம். ஆல் செட் அண்ட் டன், அது நல்லது கெடுதல் அதுக்குள்ளே எல்லாம் போகாமல் டாஸ்மாகில் விற்பனை செய்யக்கூடிய மது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு அரசு கடையில் விற்பனை செய்யும் மது என்று தான் மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அதுலேயும் சைனடு கலந்து விற்று 2 பேரை கொண்டாங்க. அவங்க இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும்போது அட்லீஸ்ட் இன்னொன்று, மது விற்பனை அரசு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டோட சட்டம். இன்னொன்று, கள்ளச்சாராயம் என்றைக்குமே டேஞ்சர் தானே. அந்த மெத்தனாலில் இப்படி தான் மிக்ஸ் பண்ணுறது. சாராயம் என்பது அந்த காலத்தில் செய்வது போல் ஒரு இப்போ ஊரல்களெல்லாம் போட்டு வடிகட்டி இதெல்லாம் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி பண்ணிட முடியாது. எளிதாக மெத்தனாலை வாங்கி தண்ணியை கலக்கி கொடுக்குறது தான் இவங்க இந்த பாக்கெட் சாராயம் அது இதெல்லாம் விற்றுட்டு இருக்காங்க. இதை குடிச்சு தானே கண்ணு பூச்சு 66 பேர் செத்தான். அப்போது இந்த முதல்வர் நான் இரும்புக்கரன் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் தெரியுமா, அந்த இரும்பு கரத்தை யூஸ் பண்ணி தானே எப்படிமா டாஸ்மாக் எதிர்க்க வைப்பாங்க. இதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் 2-3 பாக்கெட் இருக்கும். இது வீடியோ வெளியான நிலையில் கூடுதல் எஸ்பி பாலகுமார் போய் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறார். அவன் சொல்கிறானே நான் காசு கொடுத்துட்டு தான் விற்கிறோன்னு, திடீர்னு அது விஷசாராயம் கள்ளச்சாராயம் இதாகி பாய்சன் ஆகி செத்துட்டாங்கன்னா திருப்பி அங்கே 2 பேரை பிடிச்சி குண்டாசில் போடுவாங்க, சிபிசிஐடி விசாரிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. 66 பேர் செத்த பிறகு இது நடக்குதுன்னா நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்றது தெரியுது உங்களுக்கு எப்படி விற்கிறதுக்கு. நான் ஏற்கனவே இந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்குதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியும் கலெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு ஜெயலலிதா சொன்னதுனால தான் கருணாநிதி அதை அப்படியே ஃபாலோ பண்ணார். சொன்னதுனால தான் தமிழ்நாட்டில் சாராயத்தை ஒழிச்சாங்க. இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு டாஸ்மாக் எதிர்க்கவே விற்கிறாங்கன்னா இது எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கும்? இந்த வீடியோ வெளியில் வரலன்னா இந்த விற்பனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம். வீடியோ வெளியானதை அடுத்து தான் கூடுதல் எஸ்பி அங்கே போகிறாரு. அதுவும் அந்த 4 பேர் பார்த்திங்கன்னா திமுகவினர் என்றால் கொம்பா முளைத்திருக்கிறதுன்னு ஒரு பழனிசாமி இன்றைக்கி அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையில் குறிப்பிடுகிறார். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது தெரியுதா? பொதுவாக டாஸ்மாக் வந்து இந்த தெருவுக்கு தெரு இருக்கிறதுக்கு காரணமே கள்ளச்சாராயம் வந்துடும் ஒழிக்கணுன்றது தான். இன்னொன்று, இது அரசுக்கு வருவாய் இழப்பு இல்லையா? நீங்கள் 12 மணிக்கு கடை திறக்குதுன்னா நீங்கள் 24 மணி நேரம் தான் நீங்கள் கிடைக்குது. இன்னொன்று, ஒவ்வொரு மாவட்டத்திலும் நான் இதையும் கடந்த அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ பற்றி பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு முக்கியமான ஒரு கடமை
ஆல்கஹால் இன்டேக்கு குறையாமல் பார்த்துக்கணும். இது அரசு இது அஃபிஷியலாக செய்கிறது இல்லை. ஆனால் ஆல்கஹாலோட சேல்ஸ், அந்த டாஸ்மாக் சேல்ஸ் குறைஞ்சிச்சுன்னா கலெக்டர் ஆய்வு நடத்தணும். இது ரொம்ப எளிது. நான் இது இப்போ சொல்கிறேன். நான் முன்னாள் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் திரு தங்கமணி அவர்களோடு நான் இது குறித்து உரையாடி இருக்கிறேன். அப்போது சார் உங்கள் ஆட்சியில் எப்படி சார் வந்து நீங்கள் கலாச்சாரம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப சிம்பிளான விஷயம் செய்வோம் சார். உள்ளூரில் டாஸ்மாக் பார்கள் இருக்குல்ல, அந்த டாஸ்மாக் பார்கள் நடத்தும் வேலையை பெரும்பாலும் நாங்கள் கட்சி சார்ந்தவர்களிடம் கொடுத்து விடுவோம். கொடுத்துட்டு எங்கேயாவது இந்த கள்ளச்சாராயம் உங்கள் ஏரியாவில் விற்றுச்சுன்னா பார் லைசன்ஸ் கேன்சல். பார்னா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? ஸோ என்ன பண்ணுவாங்களாம், எவனாவது சாராயம் விற்றானா கட்சிக்காரனே பிடிச்சி கொடுத்துருவானா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி. ஏன்னா அவனுக்கு போயிடும்ல, பிஸ்னஸ் போயிடும். ஆனால் கட்சிக்காரனே பிடிச்சி கொடுத்துருவான். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் என்னாச்சு, பார் சென்ட்ரலைஸ் ஆச்சு. அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் கரூர் கேங் தான் என்டையர் பார்ஸை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்றது நம்ம பல இடத்துல பேசியிருக்கேன். நான் அந்த கரூர் கேங் போய் பாட்டிலுக்கு 10 ரூபாயும் இந்த கரூர் கேங் வசூல் பண்ணிச்சுன்றதையும் பேசியிருக்கோம். இப்போது ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த கரூர் கேங் பழையபடி ஆக்டிவெல்லாம் இருப்பதாக தகவல் இதுவரை வரவில்லை. பட் அப்போது பார் இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டு, அட்டை சென்ட்ரலைஸ்டு. இந்த டாஸ்மாகில் இந்த அட்டை வருது இல்லை, இந்த அட்டையை ஏலம் எடுக்கிறத கரூர் கேங் தான் முடிவு செய்யும். இப்போ மொத்தத்தையும் வந்து ஒரு குரூப் கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா உள்ளூர் கட்சிக்காரன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு வருமானம் இல்லை, சார் வைக்கிறேன். எனக்கு உண்மையிலே வியப்பாக இருந்துச்சு. 20 வருஷமாக இல்லை தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய சாவுகள். அது எப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது ஜெயலலிதா பீரியட்லேருந்து இந்த சிஸ்டம். சரி, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதுலேருந்தே சிஸ்டம் இதுதான். கட்சிக்காரன் இருப்பான், யாராவது எங்கே இருந்தாவது வெளியில். இன்னொன்று, பாண்டிச்சேரி லிக்கர் அனுப்பட மாட்டாங்களாம். வழக்கமாக அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட் கடலூர் விழுப்புரம் போன்ற பகுதிகளில் பாண்டிச்சேரியிலேருந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும். தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டு மது மட்டுமே இருக்க வேண்டும். ஜெயலலிதா பீரியட்லேயும் ஒரு ஊரில் ஒரு 2-3 கடையில், ஜெயலலிதா பீரியட் சரி, எடிமிக்கல் எடப்பாடி பழனிசாமி பீரியட் இந்த மூடின பிறகு விற்கிறது, இந்த கவர்மெண்ட் ஹாலிடே டேஸில் விற்கிறது, இது இருக்க தான் செய்யும். வெளிமாநில மதுக்கள் இங்கே வந்ததே கிடையாது. கட்சிக்காரனாலும் பிடிச்சி கேஸ் போட்டு விட்றாங்க. அப்போ கலாச்சாரன்றது ரூல்ட் அவுட்டு. பட்டுங்க டாஸ்மாக் எதிர்க்க விற்றுக்கிட்டு இருக்காங்க சாங்க, போலீஸ் கொடுத்துட்டு தான் சார் விற்கிறோன்னு சொல்கிறாங்கன்னா, குறைந்தது முதல்வர் வெட்கப்படணுமா வேணாமா? நான் பல முறை சொல்லியிருக்கேன். நீங்களும் அது எப்படி சார் ஒரு சிஎம்க்கு இது தெரியாமையே எப்படி சார் இருக்குன்ட்டு நீங்கள் கேட்பீங்க. இது எப்படி இது துணிச்சல் வருது? 66 பேர் இப்போ தான் செத்துருக்கான். கவர்மெண்ட்டுக்கு சிஎம்க்கு தெரிஞ்சிச்சுன்னா 2வது இன்சிடென்ட்டு. இதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் எங்கேயாவது செய்தி வந்துச்சுன்னா சிஎம் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாருன்ற அச்சம் அதிகாரிகளுக்கு இருந்துச்சுன்னா இது நடக்குமா சொல்லுங்கள்? பல முறை நீங்கள் அதிகாரிகளுக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இந்த 66 பேர் செத்த உடனே அந்த எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு 3 மாதத்தில் திருப்பி வேலை கொடுத்துறாங்க. கரெக்டுங்களா? அந்த கள்ளக்குறிச்சி எஸ்பி இன்னைக்கு வரைக்கும் சஸ்பென்ஷனில் இருந்தார்னா சேலம் எஸ்பி ஒழுங்காக இருந்திருப்பார். கரெக்டுங்களா? ஐயோ ஏற்கனவே அந்த மேட்டரில் சஸ்பெண்ட் ஆகணும், இன்னும் சஸ்பென்ஷனில் இருக்கான்ட்டு 3 மாதத்தில் வேலை கிடச்சிருக்கும் போது சேலம் எஸ்பிக்கோ இல்லை மற்ற மாவட்ட எஸ்பிக்கோ பயம் எப்படி இருக்கும்? இன்றைக்கி சமூக ஊடகங்களில் இந்த செய்தி, இந்த வீடியோ வெளியான பிறகு கூடுதல் எஸ்பி பாலகுமார் பாய்ந்து சென்று பிடிக்கிறார். அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர்? இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலைமை. மீண்டும் சொல்கிறேன், முதல்வருக்கு இது பற்றி எது பற்றியும் கவலை இல்லை. ஒரு மாநிலத்தோட முதல்வர் வெக்கப்படணும். 66 பேர் செத்து தலைக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்களா? கொடுத்து அதுக்கப்புறம் இப்படி சாராயம் வருதுன்னா குறைந்தது இப்போதாவது தலைகள் உருள வேண்டும். சேலம் எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தகுதியான மேட்ரு இது. எழுதி வச்சுக்க நடக்காது. இது எஸ்பி வேணால் சிஎம்ஐ சஸ்பெண்ட் பண்ணுவார். நீ வாட் நான்சென்ஸ். அதுதான் இன்றைய நிலைமை. ஸோ பழைய பென்ஷன் திட்டம், அதுக்கப்புறம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், இது ரெண்டுத்தையுமே வந்து ஆய்வு செய்கிறதுக்காக இப்போ ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பழைய பென்ஷன் திட்டத்தின்படியே பென்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட தேர்தல் அறிக்கையில் படித்த மாதிரி ஞாபகம். ஸோ இப்போ இதுக்கான தேவை எங்கே சார் இருக்குது? சொல்வது உண்மை. பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது. அந்த கீழே அந்த கடைசியில் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் யாருன்னு படிங்க. திரு ககன்தீப் சிங் பேடி, டாக்டர் KR சண்முகம், பிரத்திக் தாயல் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இல்லைங்களா? அண்டு இப்போ இந்த நடந்த சீக்வன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் நான். 2003 என்று நினைவு. 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம், அதற்கு முன்பு பழைய ஓய்வூதிய திட்டம். நான்லாம் சர்வீஸில் இருந்தப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை சேர்ந்தேன். பழைய ஓய்வூதிய திட்டம்னா என்னென்னா, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியது, கவர்மெண்ட் சொல்லிட்டு ஜாயின் பண்ணி ஒரு சர்டன் இயர் சர்வீஸ் போட்டுட்டு ரிட்டையர் ஆனீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் வரும். அவ்வளோதான்.
புதிய ஓய்வூதிய திட்டம் என்றால் என்னவென்றால் நீங்கள் மாதந்தோறும் ஒரு தொகையை கொடுக்க வேண்டும், அரசு ஒரு தொகை கொடுக்கும், இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல டெபாசிட் செய்யப்படும், இறுதியாக உங்களுக்கு மாதந்தோறும் பென்ஷன் வரும். எங்கே இதெல்லாம் டெபாசிட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ 2003 இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் 22 வருஷம் ஆயிடுச்சு. 22 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு 5 லட்சம்னு வச்சுங்களேன், 5 லட்சம் அரசு ஊழியர்கள் கட்டிய பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செஞ்சாச்சு. இப்போ இந்த 5 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்கள்? சாத்தியமா? அவங்ககிட்ட இந்த பணத்தெல்லாம் பிடிச்சி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்குது, அதை எடுத்துட்டா கொடுக்கலாம். உங்களுக்கும் பங்குச்சந்தை பற்றிலாம் தெரியும். அது அப்படியே நீங்கள் பங்குச்சந்தையிலேருந்து எடுத்தீங்கன்னா என்னமாகும்? பங்குச்சந்தை டவுன் ஆகும். அதை அனுமதிக்குமா மத்திய அரசு? எனிவே ஏன் பணம் தானே சார், அதாவது தமிழக அரசோட பணம் நாங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணால் நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதிக்குமா தான் நான் கேட்குறேன். நான் இண்டிவிஜுவலாக இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் நேற்று வாங்கியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி என்னால் எடுத்துக்க முடியும் தான். தனிநபர்கள் எடுக்கலாம், அரசு எடுக்க முடியுமான்னு தான் நான் கேட்குறேன். அது என்ன மாதிரியான கொள்கைகள் வகுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல சார். விடமாட்டாங்க இருக்குது. இப்போ எல்ஐசி இருக்குது, எல்ஐசி அதன் பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது உங்களுக்கு தெரியும். இப்போ பங்குச்சந்தைகள் இன்றைக்கி விழுந்து கொண்டு இருக்கிற ஒரு 1000 பாயிண்ட் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்ஐசி சரி எங்களது ஒரு 2 லட்சம் கோடிக்கு நாங்கள் 2 லட்சம் கோடிக்கு வச்சுருக்கோம், இல்லை 1 லட்சம் கோடிக்கு வச்சுருக்கோம், நாங்கள் அதை வித்ட்ரா பண்ண விடுவாங்களா? எல்ஐசி பணம் தானே இது, விடுவாங்களா? கொலாப்ஸ் ஆகிடும். இன்னொன்று, இதை எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி நீங்கள் எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எத்தனை லட்சம் பேருக்கு பழைய பென்ஷன் கொடுப்பீங்க? ஸோ நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு வாக்குறுதி அது, சரிங்களா? இல்லை அப்போ போடும்போது சார் அது எடுத்துக்கலாம் அப்படின்ற பிளானிங் இருக்கும்ல, ஒருத்தருக்குமான எடுத்துக்கலான்ற பிளானிங் இருக்கும்ல, அதெல்லாம் ஒவ்வொருத்தராக தானே எடுக்க போகிறாங்க, இண்டிவிஜுவலுக்கு தானே கொடுக்க போகிறாங்க. ஒரே நேரத்தில் 1 லட்சம் பேர் ரிட்டையர் ஆக போகிறது இல்லைல்ல, அப்போ பார்த்துக்கலாம். நாம் ஆராய வேண்டிய கேள்வி இப்போது ஏன் இந்த கமிட்டி போட்டிருக்கிறார்கள் என்பது தான், இல்லையா? அப்படி ஒரு கேள்வி எழுதா சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அளித்த பல பொய்யான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று. 2 நாட்களுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்தது. கோவையில் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு 31/1/2025 அன்று வழங்க வேண்டிய ஊதியம் வழங்கப்படவில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த நியூஸ் வந்தோன்னா அவசரமாக பணத்தை அனுப்பிச்சு சம்பளத்தை 4ஆம் தேதி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த செய்தியிலேயே என்ன வருதுன்னா, அரசு உதவி பெறும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தொகையை அரசு மாதந்தோறும் அனுப்ப வேண்டும், இந்த மாதம் வரவில்லை, அதனால் 3 மாதம் தாமதமாக கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு சம்பளம் கொடுக்கறதுல இந்த சிக்கல் இருக்குது. பணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க, இல்லைங்களா? இதான் நிலைமை. கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன். இன்னும் 1 வாரம் 10 நாட்களுக்குள் தமிழக அரசோட பட்ஜெட்டு தாக்கல் செய்யப்படும் சட்டப்பேரவையில். தமிழக அரசு தாக்கல் செய்யும் கடைசி பட்ஜெட் இதுதான். ஏன் சொல்லுங்கள்? எலெக்ஷன் வரப்போகுது, தேர்தல் வருவதால் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது. அடுத்து வரும் அரசு தான் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யும். இதை ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அடுத்த ஆண்டு பட்ஜெட்டை. ஸோ முழு பட்ஜெட் என்பது இதுதான். அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் நீங்கள் பெரிய சலுகை இதெல்லாம் எதுவுமே அறிவிக்க முடியாது, கரெக்டுங்களா? இந்த பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டில் தேர்தலை மனசில் வச்சு திமுக அளித்த பொய் வாக்குறுதிகளில் ஒன்று சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்களா? 100 ரூபா சிலிண்டருக்கு மானியம்னு சொன்னாங்கல்ல. இது மாதிரி 1-2 வாக்குறுதிகளை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கணும்னு முதல்வர் சொல்கிறார். இதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லிட்டு நிதித்துறை செயலர் திரு யூசி என்று அழைக்கப்படக்கூடிய உதயச்சந்திரன் அவர்களிடம் கேட்டபோது 10 விஷயம் கிட்ட வராதுன்றார். ஏன்னா நிதி நிலைமை இதுதான், ரொம்ப நெருக்கடி. நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு வரலாறு காணாத வகையில் கடன் வாங்கி இருக்கிறது, கடன் வாங்குகிறீர்கள், கடன் வாங்கி புதிய திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை, வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இல்லை, எதுக்கு தான் கடன் வாங்குறீங்க, என்ன செலவு பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது தங்கம் தென்னரசு அவர்கள் நீங்கள் கூட தான் கடன் வாங்கியிருக்கீங்க இப்படி தான் பதில் சொல்கிறாங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமி கேட்குறது, ஏன்பா இவ்வளோ வாங்கியிருக்கீங்க, என்ன செலவு பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இவர்களுக்கு தெரியல. இந்த அரசு இப்படி கடனில் மாட்டிக்கொண்டிருப்பதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் மகளிருக்கு வழங்கிய 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம். அது நல்ல ஸ்கீமு, ஓட்டு வாங்கி தருதுன்னாலும் அரசுக்கிட்ட அவ்வளோ வருவாய் இருக்கணும்ல. டாஸ்மாக் தவிர இவங்களுக்கு வேறு பெரிய வருவாய் எங்கிருந்தும் இல்லை. தொழில் மற்றும் மற்ற இதர இடங்களையும் இன்னும் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. மீண்டும் பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றனன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்
டாஸ்மாக்கு, கமர்ஷியல் டேக்ஸ், இதில் தான் இவங்களுக்கு மேஜர் ரெவென்யூ. அது அரசை நடத்துவதற்கே போதுமானதாக இல்லாமல் போய்விட்டது. சரிங்களா? ஏற்கனவே இவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்களே பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துகிறோம்னு. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக இப்போ ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. 14 நவம்பர் 2016 அன்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அப்போதைய அரசு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறது. அந்த கமிட்டியின் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமதி சாந்தா ஷீலா நாயர், நிதித்துறை கூடுதல் செயலர், மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸின் பேராசிரியர் திரு KV பார்த்தசாரதி, அதே மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸின் பேராசிரியர் திருமதி லலிதா சுப்பிரமணியம், டாக்டர் லலிதா சுப்பிரமணியம் மற்றும் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் துறையின் செயலர் திரு S கிருஷ்ணன் IAS, இவர்கள் தலைமையில் 2016 ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்னாச்சு? இது எதுக்கு இதெல்லாம் நான் அந்த விவரங்களை சொல்கிறேன்னா, அரசு எப்படி ஏமாத்துது தெரியுதா? இது ஒரு புறம். ரிப்போர்ட்டில் என்ன சார் சொல்லியிருந்தாங்க? அது ரிப்போர்ட்டே வரலையே, வந்தால் தானே தெரியும். மார்ச் மாதம் என்று நினைக்கிறேன், மார்ச் 2022 அப்போதைய நிதியமைச்சரும் எனது நண்பருமான டாக்டர் PTR தியாகராஜன் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுகிறார். அப்போது இந்த பழைய பென்ஷன் திட்டம் தொடர்பாக ஏதோ பேச்சு எழும்போது திரு தியாகராஜன் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த முடியாது. அதுக்கு காரணத்தையும் சொன்னார். பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி ஒரு அரசு ஊழியருக்கு 2 லட்சம் ரூபாய் அரசு செலவு பண்ணுது. நான் சொல்கிறேன், அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? 2 லட்சம் ரூபாய் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு பென்ஷனுக்காக அரசு செலவு பண்ணுது. புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி அரசு 50,000 ரூபாய் செலவு பண்ணுது. அதனால் அதை செயல்படுத்துறது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இட் இஸ் ஸ்டில் ஆன் ரெக்கார்ட், அசம்பிளி ரெக்கார்டில் இருக்குது. இப்படி இருக்கும்போது நாங்கள் இதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போடுறோன்னு சொல்கிறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய மோசடி வேலை. இதுக்கு என்ன காரணம்னா, பிப்ரவரி மாதம் இந்த மாதம் இறுதியில்னு நினைக்கிறேன், ஜாக்டோஜியோ அரசு ஊழியர்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, போன வாட்டி பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தோம், இந்த வாட்டி பொய் எப்போவே ஆரம்பிப்போம். சரி, இப்போ நீங்கள் இந்த கமிட்டி போட்டிங்களே, இந்த கமிட்டி ரிப்போர்ட்டு நீங்கள் ஒரு 6 மாதம்னு வச்சுக்கோங்க, 6 மாதத்தில் கொடுக்கலான்னு சொல்கிறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோம்மா, கொடுத்துருவீங்களா? பணம் இருக்கா உங்கள்கிட்ட? 100 ரூபாயே கொடுக்கறதுக்கு இல்லைன்றீங்களா? சிலிண்டர் மானியம் 100 ரூபா கொடுக்க முடியாதுன்ட்டாரான் அவர் திரு உதயச்சந்திரன். தவறாக சொல்ல, அந்த அளவுக்கு தான் நிதி இருக்குது, தள்ளாடுது. இவங்க திரு எடப்பாடி பழனிசாமி நிதி நிலைமை தொடர்பாக அறிக்கை விட்டானே இஷ்டத்துக்கு அவர் ஏதாவது போட்டு திட்டி, உங்களுக்கு தெரியாதா எடுபுடி சாமி அது இதுன்னு ஏதாவது சொல்கிறாங்களே ஒழிய இல்லைங்க நிதி இருக்குன்ட்டு சொல்லவே இல்லை. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய்ன்னு தானே சொன்னீங்க, கொடுத்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்தப்ப 5000 ரூபாய் கொடுக்கக்கூடாதா என்று கேட்டார்கள் அல்லவா? 1000 ரூபா கொடுத்தீங்களா பொங்கலுக்கு? 2 கட்டி வெள்ளத்தை கொடுத்துட்டு ஏமாத்துறீங்களா இல்லையா? இவ்வளவு நிதி நிலைமை இருக்கும்போது அரசு ஊழியர்னா படிச்சுட்டு தான் அரசு வேலைக்கு வர முடியும். அவங்கள ஏமாத்துறதுக்கு ஒரு கமிட்டி போடுறேன்ட்டு நீங்கள் அவங்களுக்கே இருட்டுக்கடை அல்வா கிண்டி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பீங்க நீங்கள். எனக்கு உண்மையிலே இதை நம்பி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எங்கேருந்து நம்பிக்கை வருதுன்னு எனக்கு உள்ளபடியே தெரியலம்மா. இது கவர்மெண்ட் ஜீவோ தானே, இதுதான் இந்த ஓல்டு கமிட்டி. நான் சொன்னேன்ல, இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஆய்வு செய்ய நடத்திய கமிட்டி. இது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாதா? ஏப்பா போனடி போட்ட கமிட்டி என்ன பாச்சுன்னு தெரியாதா? இன்னொன்று, உங்கள் நிதியமைச்சர் தானே பேரவையில் பதிவு செய்திருக்கிறார். சாத்தியமே கிடையாதுன்னு பேரவையில் பதிவு செஞ்சுருக்காரா இல்லையா? அப்புறம் இந்த கமிட்டி எதுக்குமா போட்டிருக்கீங்க? இன்னொன்று, இது போன்ற கமிட்டிகள்லாம் போட்டால் அதில் IAS ஆஃபீஸர்ஸை விட்டுருங்க, மீதி சிவில் மெம்பர்ஸ் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமா? ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ இந்த கமிட்டி கூடி டீயும் முந்திரி பக்கடாவும் தின்ட்டு போயிடுவாங்க. 3 மாதம் டீ முந்திரி பக்கடெல்லாம் குடித்த இந்த கூட்டங்கள்லாம் முடிந்த பிறகு 3 மாத காலம் இந்த கமிட்டியோட காலத்தை அரசு நீட்டிக்கிறது. கடைசியாக நான் என்ன சொல்லுவேன்னு சொல்கிறேன், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குவது தொடர்பாக இந்த கமிட்டி அளித்த அறிக்கையை அரசு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. ஆக அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும், ஓட்டிடலாம். நல்லா சொல்கிறேன், நீங்கள் 21 தேர்தல் முடிவுகளை நீங்கள் எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா தபால் ஓட்டுகள் அதிகம் திமுக வாங்கியிருக்கோம். 24லேயே திமுக அதிகமான தபால் ஓட்டுகளை வாங்கலை. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அந்த செய்தி? 21 தபால் ஓட்டுகளை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அரசு ஊழியர்கள் நிச்சயமாக திமுக கிட்டே போக மாட்டாங்க. முதல் 2 ஆண்டுகளுக்கு அரசு ஊழியர்கள் பெருமையோடு இது நமது அரசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இழந்த சலுகைகளை நீங்கள் பெறலாம், இது தராதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இது அவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இப்போ இங்கே எதுவுமே கட்ட வேண்டியதில்லை. சர்வீஸில் ஜாயின் பண்ணி 15 வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு சாவர வரைக்கும் பென்ஷனு. நீங்கள் இறந்த பிறகு உங்கள் மனைவிக்கு பென்ஷனு. எப்படி இருக்குது இந்த ஸ்கீமு? இப்போ நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டணும், அதுவும் அந்த பென்ஷன் கால்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி இது வரவே வராது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் இந்த ஆசை இருக்குமா இருக்காதா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரணுன்ட்டு? அதை கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்படி திருப்பி கமிட்டி போட்டிங்கன்னா ஏமாந்துருவாங்கன்னு இவர்கள் இப்போதும் நம்புகிறார்கள். ஸோ இப்போ என்ன மாதிரியான இந்த பென்ஷன் ஸ்கீம் நடந்துட்டுருக்கு சார்?
இப்போ புதிய பென்ஷன் ஸ்கீம், இப்போ இருக்கிற புதிய பென்ஷன் ஸ்கீம் வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு இதை சொல்லுவாங்க. அரசு ஒரு தொகையை தரணும், அரசு ஒரு தொகையை போடுவாங்க, இதை பங்குச்சந்தையில் முதலீடு செய்வாங்க, இது எல்லாம் கியூமுலேட் ஆகி ஒரு தொகை வரும், அதுலேருந்து பென்ஷனாக உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு அரசு எந்த கான்ட்ரிபியூஷனும் செய்ய வேண்டியதில்லை. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ இவங்க புதிய திட்டங்களெல்லாம் எப்படி சார் செயல்படுத்துவாங்க? புதிய திட்டங்கள் எதையும் செயல்படுத்தும் நிலையில் தமிழக அரசு இல்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னென்னா பாலம் கட்டுவது, சாலைகள் போடுவது, இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதெல்லாம் இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து ஒரு அரசு செலவு செய்யலைன்னா அரசு தள்ளாடுது என்று பொருள். அந்த நிலைமைக்கு தமிழக அரசு சில மாதங்களுக்கு முன்பாகவே வந்துவிட்டது. முதல்வர் அவர்களுக்கு நிர்வாகம் முக்கியமா அரசியல் முக்கியமா என்று பார்க்கும்போது அரசியல் தான் முக்கியம், அதை விட நமது குடும்பம் முக்கியம் என்று எடுத்த முடிவின் விளைவே என்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என் நண்பர்ன்றதுக்காக சொல்ல ஊரில் எல்லாருமே ஒத்துக்குவாங்க. திரு தியாகராஜன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஃபார் தி ஸ்டேட். அவர் தான் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்தார். உங்களுக்கு நினைவு இருக்கும், எஸ்தர் டெவலோ, ஜான் ட்ரீஸ் போன்றவர்களெல்லாம் இங்கே அழைத்து வந்து ஒரு குழு ஒன்று, பொருளாதார குழு ஒன்றெல்லாம் அமைத்து அவர் ரொம்ப வேலை செய்து கொண்டிருந்தார். பண்ண ஒரே தப்பு உண்மையை பேசுனது. மருமன் ஒரு 30,000 கோடி, மகன் ஒரு 15,000 கோடின்னு சொல்லிட்டு ஒரு பேசி ஆடியோ ஒரு இடல் வெளியே வந்தது. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அவரை மாற்றினார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். திரு தென்னரசு அவர்களுக்கு நிதித்துறைக்கு வருவதற்கு விருப்பமே இல்லை. அவர் போய் விருப்பம் இல்லாமல் போய் இன்றைக்கி நிதித்துறை அமைச்சர் தென்னரசு இல்லை, யூசி தான். அது எல்லாருக்கும் தெரியும். யூசி துறையில் அவர் தான் அமைச்சர், யார் வந்தாலும் சரி. ஸோ உதயச்சந்திரன் அவர்கள் தான் எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கான்னு தெரியும். அதோட விளைவை தான் இப்போ சந்திச்சுட்டு இருக்காங்க. இவர் திரு தியாகராஜன் அவர்கள் இருந்தால் சில விஷயங்கள் எல்லாம் அண்ணே பண்ணவே கூடாதுண்ணே, கஷ்டண்ணே, வேண்டானேன்னு சொல்லுவார். இல்லைன்னா இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவர் வந்து தான் யாருக்குமே பயன்படாமல் டார்மெண்ட்டாக இருந்த அரசு பணம், ஏகப்பட்ட பணத்தை அவர் எடுத்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்தார். இது மாதிரி நிறைய சீர்திருத்தங்கள் செஞ்சு அவர் மேனேஜ் பண்ணியிருப்பாருன்றேன், வேறு ஒன்றும் சொல்ல. அவர் மட்டும் காற்றுலேருந்து காசு எடுத்துன்னு வர முடியாது, மேனேஜ் பண்ணியிருப்பார். ஆனால் மகனையும் மருமகனையும் ஒரு வார்த்தை இருந்தாலும் இந்த மாதிரி நாக்கு மேலே பல்ல போட்டு பேசி விட்டாருன்றதுக்காக மாற்றி அவர் போய் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் போட்டு இன்றைக்கி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. புதிய திட்டங்கள்லாம் எதையுமே இவர்களால் கொண்டு வர முடியாது. ஆனால் அறிவிப்புகள் ஏராளமாக வரும். இந்த இன்றைய ஜூனியர் விடலில் கூட எழுதியிருக்கிறாங்க, இவங்க வந்த பிறகு முதலீடுன்னு ஊருக்கு போய் சைக்கிள்லாம் ஓட்டி டூர் இது பண்ணாங்கல்ல, இந்த ஜூனியர் விடல் கூட எழுதியிருக்காங்க. டிஆர்பி ராஜா சென்று கலந்து கொண்ட அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு டாவோஸில் நடந்த மாநாடு 10 பைசா வரல. அதனால் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், அடுத்த ஆண்டு ஜனவரி, அடுத்த பொங்கலுக்கு கார்டுக்கு 3000 ரூபா கூட இவங்க கொடுப்பாங்க. எதை வச்சுன்னா அங்கே இங்கே கடன் வாங்கி கொடுத்துட்டு அடுத்து வர கவர்மெண்ட்டு மாட்டிக்கிட்டு முழுகிட்டோன்ற நிலைமையில் இவர்கள் செய்வ இருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிகிறது. இந்த நிதி மேலாண்மை தொடர்பாக என்ன தகவல் வந்தாலும் நம்ம நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் பணம் கொடுக்கறதுனால தான் இப்படியான நெருக்கடியை இவங்க எதிர்கொள்கிறாங்கன்னு இதை இப்படி புரிஞ்சுக்கலாமாங்க சார்? நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணிவிட்டு கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறீங்க, ஆனால் வந்து அதுக்கான தேவையான வருமானத்தை அதிகரிக்காததும் அதுக்கப்புறம் ஊழலும் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாமாங்க சார்? நீங்கள் சொன்னது ரெண்டுமே சரி. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி, ஓகேவா? அது அண்ணன் திரு சீமான் அவர்கள் ஆடு மேய்ப்பவர்கள் எல்லாம் அரசு ஊழியர்கள் என்று சொல்கிறார். ஆடு மேய்க்காதவர்களும் அரசு ஊழியர்கள் என்று கூட அவர் சொல்லுவார். அவருக்கு வந்து இது ஏன் நீங்கள் சொன்ன அறிக்கையில் சொன்னபடி செய்யலை என்ற சிக்கல் வருமா அவருக்கு? வராது. ஏன்னா ஒரு ஆட்சிக்கு வந்தால் தான் எக்ஸாக்ட்லி செய்யணும். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வர போகிறீங்க, பேசுகிற வார்த்தை கவனமாக பேசணுமா இல்லையா? இல்லைங்களா? நிச்சயமாக கேள்வி கேட்பாங்களா இல்லையா? நீங்கள் ரொம்ப அழகாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுன்னு ஒரு குழுவை போடுறீங்க. திரு டிஆர் பாலு, என்ஆர் இளங்கோ, கனிமொழி, இன்னும் முக்கியமான ஆட்கள் அதில் இருந்தார்கள். அப்போ அந்த குழு எதுக்கு போடுறீங்க? எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது, அந்த சாத்தியக்கூறுகளை அவங்க அலசி ஆராயணும். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்தவொடனே கேள்வி கேட்பாங்க, இப்போ கேட்குறாங்கல்ல. ஸோ இதை செய்து விட்டது, இதை நீங்கள் ஆராய்ச்சி, அதுக்கு தானே குழு போடுறது. அப்போது அந்த குழு வந்து இந்த மாதிரி மாதம் 1000 ரூபாய் கொடுக்கலான்னு சொல்லும்போது ஒரு தியாகராஜன் வந்து அண்ணே வாக்கு கொடுத்துட்டு வந்தோன்னா மாட்டிக்கும், கஷ்டம். ஏன்னா ஒரு நிதி மேலாண்மை தெரிந்தவர் சொல்லியிருப்பார். அப்போது ஏற்கனவே தியாகராஜனோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அந்த 1000 ரூபான்றதை சேர்த்தாங்க. திரு தியாகராஜன் அவர்கள் 66 லட்சம் பேர் தான் தகுதியானவர்கள்னு சொன்னார். நீங்கள் ஃபிகர் ரவுண்டாக வரணும்னு 1 கோடின்னு சொன்னீங்க இல்லையா? இன்றைக்கி இது எந்த ரிட்டர்னை இது கொடுக்காது, நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த புதுமை பெண் திட்டம்ன்ட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது முதலீடு. மாதம் 1000 ரூபாய் வருதுன்றதுக்காகவாவது கிராமப்புறத்தில் பெண்ணை காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட்டு. தமிழகம் ஒரு அறிவுசார் மாநிலமாக வளர்கிறதுக்கு
வீட்டில் இருக்க குடும்ப தலைவிக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி செலவு தான்மா பண்ணுவாங்க. என்ன ரிட்டர்னு? இங்கே வீட்டில் சும்மா உட்காந்துருக்கு, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு கசக்குதா? வாங்கி வச்சுப்பீங்கல்ல? அதை முதலீடுன்னு சொல்ல முடியாதுல்ல? அப்போ நீங்கள் சொன்னது போல் இப்படி இந்த வாக்குறுதியை கொடுக்குறீங்கன்னா வருவாய் என்னன்றதை பார்க்கணும். ஸோ இது பாருங்கள், வாக்கு வாங்குறதுக்கான விஷயம். இன்னொன்று, இது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம். இதில் லாப நட்டம் கணக்கு பார்க்கக்கூடாது. நம்ம வீட்டில் வந்து இது அதனால தான் அவங்க இந்த உரிமை தொகைலாம் ரொம்ப பெருமையோடு சொன்னாங்க. அது மகளிருக்கான உரிமை, அது நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. வருவாய் பெருக்குங்க. அதற்கு ஏற்றார் போல் இந்த செலவை ஈடுகட்டும் வகையில் வருவாயை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்கன்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக ஆராய்ஞ்சிட்டு தான் இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடணும். அதற்கப்புறம் தான் இதை செயல்படுத்தணும். வெறும் டாஸ்மாக் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை மட்டும் கைட்லைன் வேல்யூவை 10 வாட்டி ஏற்றுனீங்கன்னா பத்திரப்பதிவு குறைஞ்சி போயிடும். நீங்கள் விடுமுறை நாளில் பத்திரப்பதிவு துறை வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீடு வாங்க முடியுமா? சொல்லுங்கள். அப்போது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தானே ஒரு அரசு அறிவிப்பை வெளியிடணும், செயல்படுத்தணும். இப்போ கூட சொல்லிட்டு இருக்காங்க. திரு உதயநிதியும் சொன்னார். உதயநிதி தான் 2-3 முறை சொல்லிட்டார், விரைவில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக ஒரு அறிவிப்பு வரும். எப்படி கொடுப்பீங்க? இதனால் தாம்மா சொல்கிறேன், இவர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லை. ஜெயலலிதாவும் சரி, கருணாநிதியும் சரி, நிர்வாகம் தெரிந்ததால் தான் இது செய்ய முடியுமா முடியாதா? கருணாநிதிக்கிட்ட அப்போது ஒரு 2-3 ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருந்தார்கள். ஐயர் ஐஏஎஸ்ஸா, இன்னும் 2-3 பேர், குஹனான்னு தெரில, ராஜமாணிக்கம் இருந்தார். அவர்கிட்ட இலவச கலர் டிவி கொடுக்க முடியுமா முடியாது? முடியும் சார். மொத்தமாக பல்காக வந்து போர்ட்டபிள் டிவி ஆர்டர் போட்டால், அப்போ ஃப்ளாட் டிவிலாம் கிடையாது, மொத்தமாக போர்ட்டபிள் டிவி ஆர்டர் போட்டால் இவ்வளோ விலைக்கு கிடைக்கும், கொடுக்க முடியும். 2வது முறை என்று தான் நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், அப்போவே நிலமில்லாதவர்களுக்கு 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ கொடுத்து சொன்னாங்க. அது முடியல, அப்படியே விட்டாங்க. அந்தளவுக்கு நிலமில்லை. ஸோ ஜெயலலிதா வந்து இலவச மாடு ஆடு திட்டம் கொடுத்தார்கள் அல்லவா? அப்போ ஜெயலலிதா கிட்ட என்ன இந்த ஸ்கீம்னு கேட்கும்போது, மேடம் மாடு வாங்கி நம்ம எல்லாருக்கும் கொடுத்தோன்னா அதுலேருந்து வர பல கூட்டுறவு சங்கங்களுக்கு வாங்கிட்டா ஆவினுக்கு யூஸ் ஆகும். ஆடு வளர்ப்புக்கு நம்ம உதவி செஞ்சோன்னா தொழில் வளர்ச்சி பெருகும், ரெவன்யூ பெருகும். அப்படி இது பண்ணாங்க. இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்னால என்ன ரிட்டர்னு, சொசைட்டிக்கு என்ன பலன்? சரி, கொடுத்தே ஆகணும். வெல்ஃபேர் ஸ்கீமு, லாப நட்ட கணக்கு பார்க்கக்கூடாது. வருவாய் கோட்டருக்கு 300 ரூபாய்க்கு இல்லைம்மா, இது யோசிக்கணும்ல. அது இல்லை, நிர்வாகம் இவருக்கு சுத்தமாக தெரியவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஏடிஎம்கே ஐடிவிங்கில் தான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த வீடியோவை. ஒரு வீடியோவில் 99% வாக்கு உறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், இன்னும் 1%ன்னு சொல்லியிருக்காரா? இன்னொரு வீடியோவில் 76% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்றில் 66% வாக்குறுதி. இது எப்போ? இதெல்லாம் அப்போவே 99% சொல்கிறது 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வீடியோ. இப்போது ஒரு முதலமைச்சர்கிட்ட வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது 86 வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோன்ட்டு எழுதி பேப்பர் பார்த்து தானே படிக்கிறாரு. கொடுக்கும்போது, ஏங்க நான் 2-3 மாதம் முன்னாடியே வந்து 99% வாக்குறுதி நிறைவேற்றினு படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்கணுமா வேணாமா? எதை எழுதி கொடுத்தாலும் அந்த வரியை முடித்தவொன்னே ஒரு ஆகாசத்தை படித்து முடிச்சிடுறது. இப்படி தானே இருக்காரு. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ நடக்குது. நாம் பேசின இப்போ இந்த கள்ளச்சாராயம் எல்லாமே இதனால தான் நடக்குது. இவரும் கேள்வி கேட்குறதில்ல, அவங்களும் எதுவும் சொல்கிறதில்ல. ஸோ அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசணும். உங்கள் தகவல்களுக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.